ஏபிசி நேயர்களுக்கு வணக்கம். தமிழர்களின் வாழ்விலும் அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திலும் பெரும் பங்கு வகித்து வரும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியது எப்பொழுது, அந்த கட்சி உருவான வரலாறு என்ன அப்படின்றத குறித்து நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சென்னை ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. அதே செப்டம்பர் 17ஆம் தேதி தந்தை பெரியாரின் பிறந்த நாள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. கட்சி தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு திராவிட நாடு பத்திரிகை அலுவலகத்தில் சென்னையில் அறிஞர் அண்ணா, மதியழகன், ரா. செழியன், திராவிட நாடு பத்திரிகையினுடைய துணை ஆசிரியர் ராம அரங்கண்ணல், வேலாயுதம் ஆகிய இந்த 5 பேர் கொண்ட ஒரு குழு தந்தை பெரியாரை விட்டு விலகி வந்து விட்டோம், இப்போது என்ன செய்யலாம், எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க வேண்டும் என்று எல்லோரும் அண்ணாவை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சில நாட்களாக திராவிடர் கழகத்திலிருந்து வெளியே வந்த பின்பு எல்லோரும் சோகத்தில் மூழ்கி போய்விட்டார்கள், அண்ணா உட்பட. அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று இந்த 5 பேர் இந்த அலுவலகத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அறிஞர் அண்ணா, ஒரு பேரை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு உட்கார்ந்து, சரி கட்சியின் பேரை சொல்லுங்க ஒவ்வொருத்தரா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல்ல தமிழக சோசியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேலாயுதம் என்பவர் சொல்றாரு. அதுக்கு அண்ணா சொல்றாரு, இல்ல கட்சியில திராவிடம் என்பது கட்டாயம் வர வேண்டும், அதில் இருந்துதான் நாம் கட்சி பெயரை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்துறாரு. அதன் பின்னாடி ஒவ்வொருத்தரா திராவிட சோசியலிஸ்ட் கழகம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும், திராவிட சமதர்ம கழகம் அப்படின்னு ஒருத்தரும், திராவிட சமுதாய கழகம் அப்படின்னு ஒருத்தரும், திராவிட தீவிரவாதிகள் கழகம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் தொடர்ந்து பேரை சொல்லிக்கிட்டே வராங்க. அறிஞர் அண்ணா அதை எழுதிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு அடுத்தது அதையே ஆங்கிலத்துல மாத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கே கேட்கறாங்க. அப்ப திராவிடன் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை மென்ஷன் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது திராவிடன் ப்ரோகிரசிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை எழுதுறாங்க. அதுக்கு அடுத்தது திராவிடன் வென்கார்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. இந்த பேர்கள் எல்லாம் செலக்ஷன்ல வருது. அந்த பேர்கள்ல அண்ணா எடுத்துக்கிட்டது திராவிடன் ப்ரோகிரசிவ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது அண்ணா எடுத்துக்கிட்டாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப கேட்கும் போது நல்லா இருக்கு, அதாவது திராவிட முற்போக்கு கூட்டமைப்பு அப்படின்னு தான் அந்த கட்சிக்கு ஆரம்பத்துல பெயர் இருந்தது. அதுவே இறுதியாகவும் இருந்தது. அதற்கு அடுத்தது அந்த பெயரை பத்திரிகைக்கு, திராவிட நாடு பத்திரிகையில அதை எழுதும் போது திராவிட ப்ரோகிரசிவ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அண்ணா திராவிட நாடு பத்திரிகையில எழுதுறாரு. கட்சி தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டு எழுதுறாரு. கட்சி தொடங்குவதற்கு முன்பே கட்சி பேரை அண்ணா எழுதுறாரு. அது அப்படியே ஹிந்து பத்திரிகை எடுத்துக்கிட்டு எழுதும் போது திராவிட முற்போக்கு கழகம் அப்படின்றத மாத்தி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து பத்திரிகை ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க. அதையே அண்ணா மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் இறுதி வடிவம் கொடுத்து 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற பெயரை குறிப்பிட்டார். அந்த பெயருக்கு பின்னாடி கொடியில மேல கருப்பு, அதாவது அரசியல், பொருளாதாரம், அடிமைத்தனம் இது எல்லாம் அடங்கியது கருப்பு. அதிலிருந்து விடுதலை பெற்று ஒளி வீசுவதற்காக சிவப்பு நிறத்தை குறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அதற்கு விளக்கம் கொடுத்தார். அதாவது திராவிடர் கழகத்துல சின்னதா ஒரு சிகப்பு இருக்கும், முழு கருப்பு, ரவுண்டு கலர்ல ஒரு சிகப்பு இருக்கும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல மேலே கருப்பு, கீழே சிகப்பு, மேல இருக்கக்கூடிய கருப்பு அரசியல், பொருளாதாரம், அடிமைத்தனம், அறியாமை ஆகியவற்றிலிருந்து ஒளி வீசுவதற்காக சிகப்பு கலரை உருவாக்கி ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி வைத்தார் அறிஞர் அண்ணா. அதுதான் கருப்பு சிவப்பு கொடி. நன்றி, வணக்கம்.